ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக்கோட மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பியே ஸ்டாக் அப்படின்னா. ஸ்டாக்கையும் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்றோம்? ஸ்டாக்கையும் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்றோம்? சும்மா சொல்லி பாரு, ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்றோம்? எதுக்காக ஸ்டாக் யூஸ் பண்றோம்? ஸ்டாக் படிச்சதே இல்லையா என்ன? சில டிஎஸ்சி எடுக்கும்போது ஸ்டாக்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்களே, இல்ல பைத்தான்லயும் ஸ்டாக் இல்ல அப்படின்னு ஒண்ணு படிச்சதே இல்ல வரும். சார். படிச்சதே இல்லையா ஸ்டாக் அப்படிங்கிறது? ஆஹா. சரி, ஓகேடா. சரி, ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா, இதுவும் எதுக்கு தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ்டு டு ஸ்டோர் குரூப் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? இதுவும் குரூப் ஆஃப் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் லைக் அரே லிஸ்ட், அரே ஆர் லிங்க்டு லிஸ்ட். இது அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது நார்மலா அது எந்த பேக்கேஜ்ல இருக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை. ஸ்டாக்கோட பிஹேவியரே என்ன அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இதோட பிஹேவியரை யூஸ்டு டு ஸ்டோர் குரூப் ஆஃப் வேல்யூஸ் வித் பிஹேவியர் ஆஃப் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ லிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுதான் ஸ்டாக், ஸ்டாக்குக்கான டெஃபினிஷன். இதுவும் குரூப் ஆஃப் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்றோம். ஆனா லாஸ்டா என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணமோ அதை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு திரும்ப எடுக்கும்போது அது மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு டீட்டெயில்டா பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் எனக்கான ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டாக். இதுதான் என்னுடைய ஸ்டாக். இப்போ இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் என்னுடைய ஸ்டாக். நீ நினைக்கிற மாதிரி ஹரிசாண்டலாலாம் இமேஜின் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்டாக். நம்ம ரெக்கர்ஷன் பார்க்கும்போதே வந்து ஸ்டாக்கோட ஐட்ரேஷன் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? கால் ஸ்டாக்னு சொல்லி ஒரு டப்பாவா போட்டு பார்த்தோம், பிரிண்ட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு பார்த்தோம். அப்ப லாஸ்டா மேல என்ன இருக்கும், மேல இருந்து தான் ஒவ்வொன்றா வந்தது, ஞாபகம் இருக்கா? ரெக்கர்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம்ல நம்ம கிளாஸ்ல. எஸ் சார். இப்போ இதுதான் உன்னுடைய ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் உன்னுடைய ஸ்டாக். இப்போ நான் 10 ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த 10 எங்க வரும் அப்படின்னா இங்க இருக்கும். இப்போ நான் 20 ஆட் பண்றேன் அப்படின்னா 20 எங்க இருக்குன்னா இதுக்கு மேல இருக்கும். 30 ஆட் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட 30 இதுக்கு மேல இருக்கும். 40 ஆட் பண்றோம் அப்படின்னா 40 இதுக்கு மேல இருக்கும். 50 ஆட் பண்றோம் அப்படின்னா 50 இதுக்கு மேல இருக்கும். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். ஸ்டாக்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீ என்ன அப்படின்னா இங்க இடையில இருக்கிற பொசிஷன்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட வெர்டிக்கலா ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? எப்படி வெர்டிக்கலா, வெர்டிக்கலான ஒரு ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்டாக்குக்கு இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது. இண்டெக்ஸ் மாதிரி 0 இண்டெக்ஸ், 1th இண்டெக்ஸ், n-1 இண்டெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள். சேம் லிங்க் லிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்டாக் அப்படிங்கிறது அதோட நேம். என்ன டைப் அப்படிங்கிறது, அந்த ஸ்டாக் வந்து என்ன குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகுது, இன்டிஜர் குரூப் ஆஃப் வேல்யூஸா இல்ல ஸ்ட்ரிங் குரூப் ஆஃப்ஸா இல்ல வேற ஏதாவது குரூப் ஆஃப் வேல்யூஸா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு இந்த குரூப், இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். இது என்னது, எஸ்டி அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு நான் வைக்கிற நேம். ஓகேவா? எஸ்டி ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். ஓகேவா? நியூ ஸ்டாக். இதுக்கு முன்னாடி அரே லிஸ்ட்ல என்ன பார்த்திருப்ப, அரே லிஸ்ட் இன்டீஜர் ஏஎல் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்னு பாத்தியா? அப்படிதானே பார்த்தா சின்டாக்ஸ்? லிங்க் லிஸ்ட்க்கு எப்படி பார்த்தா, லிங்க் லிஸ்ட் இன்டீஜர் எல்எல் ஈக்குவல் டு நியூ லிங்க் லிஸ்ட்னு பாத்தியா? ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்கு எப்படி பார்த்திருக்க, ஸ்டாக் இன்டீஜர் எஸ்டி ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். ஓகேவா? உனக்கு ஒரு சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும், எல்லா சின்டாக்ஸும் ஈஸி. சரி, ஓகே. இப்போ நான் ஸ்டாக்ல பர்டிகுலர் வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா? ஸ்டாக்ல பர்டிகுலர் வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாட் ஆட்னு கொடுத்து பார்க்குறேன். ஆடுங்கிற மெத்தட் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டாக் டாட் ஆட் ஆஃப் 20 அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு, வந்ததா? சேம் ஆடு ஃபர்ஸ்ட்
நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல எது இருக்கு, எது ஒர்க் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்ப நான் ஆட் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஏதாவது இதுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாதுன்னு தான் தோணுது ஆட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஒர்க் ஆகுது ஸ்டாக்லயுமே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இங்க பார்த்தோம்ல, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்குள்ள, இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோமா? இங்க எல்லா மெத்தட்ஸும் இங்க இருக்குல்ல. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், புஷ், பாப், இது எல்லாத்தையுமே நீ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? எல்லாத்தையுமே நீ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆட்ல இப்ப பர்டிகுலர் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் டாட் ஆட் ஆஃப் 30. ஓகே, ஸ்டாக் டாட் ஆட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 40 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்க்குறேன். ஆட் ஆகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட. பட் ஆனா ஸ்டாக்கை வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி ரிமெம்பர் பண்ணிக்க கூடாது. ஸ்டாக்குன்னு இருக்கிற பிஹேவியரே என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்ப ஸ்டாக் அப்படின்னு எடுத்துட்டேனாலே உன் மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா, புஷ் பண்றோம் அப்படின்னு தான் வரணும். நீ ஸ்டாக்ல என்ன பண்ற அப்படின்னா புஷ் பண்ற. புஷ் ஆஃப் 10, ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 20, ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 30. ஓகேவா? ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் 40. இப்போ நான் 4 வேல்யூவை புஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4 வேல்யூவை புஷ் பண்ணியாச்சு. சரி, இது வந்து புஷ் எதுக்கு யூஸ் பண்றோம்? புஷ் எதுக்கு யூஸ் பண்றோம்? புஷ் எதுக்கு யூஸ் பண்றோம்? என்னுடைய வேல்யூவை இந்த மாதிரி புஷ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸ்டாக்குக்குள்ள 10, நெக்ஸ்ட் 20, 30, 40 அப்படின்னு புஷ் பண்றதுக்கு. இப்போ பீக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் எனக்கு காட்டும். இந்த பீக் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, டாப்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நமக்கு காட்டும். புஷ் அப்படின்னா வேல்யூஸை புஷ் பண்றதுக்கு. இப்போ பீக் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு காட்டும். ஓகேவா? என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ், பீக்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நமக்கு காட்டும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஸ்டாக்கை கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இது வந்து இப்ப என்னுடைய இந்த ஸ்டாக்கோட சைஸ் எவ்வளவு? இந்த ஸ்டாக்கோட சைஸ் எவ்வளவு? 4. அப்ப ஸ்டாக் டாட் சைஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணா சைஸ். ஓகேவா? ஸ்டாக் டாட் சைஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணா சைஸ். இப்போ சேம் அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல சைஸ் பார்க்கல, பீக் பார்க்குறேன். பீக் மெத்தட், பீக் அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. பீக் என்ன கிடைச்சது? 40. அப்ப லாஸ்டா என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுதான். ஸோ ஃபார் மை செக்கிங் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆட் லாஸ்ட் ஆஃப், லாஸ்ட்னா 50 ஆட் பண்றோம்னு வைங்களேன். லாஸ்ட்னா அது எங்க போய் ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆட் லாஸ்ட்னா ஓகே, ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண முடியுமா? ஆட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால முடியும். ஆட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 50. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய மெத்தட்ஸும் வந்து இதுலயும் ஸ்டாக்லயும் ஒர்க் ஆகும், கியூலையும் ஒர்க் ஆகும். பட் ஆனா ஸ்டாக்குக்கு முக்கியமான மெத்தட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்னு புஷ், இன்னொன்னு பீக்கு, இன்னொன்னு சைஸ். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்றேன் அப்படின்னு வைங்க. இப்ப நம்மளால அரே லிஸ்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியுமா? பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து ரிமூவ் பண்ண முடியுமா? எனக்கு இந்த இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணு அப்படின்னு. இப்ப நான் அதே மாதிரி இங்க கொடுத்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வருதா அப்படிங்கிறது. ஸ்டாக் டாட் ரிமூவ் ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணு அப்படின்னு பார்க்கலாம் வருதான்னு. ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, சரி, ஓகே. இங்க பாரு, ஸ்டாக்கை வந்து எப்படி மட்டும்தான் நீ லிசன் பண்ணிக்கணும், எப்படி மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் இஸ் அ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நீ ஸ்டாக்ல எல்லாமே பண்ணலாம். பட் ஆனா இதை நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அப்கமிங்ல ஸ்டாக் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், கியூ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உனக்கான கரெக்ட் டிஃபரன்சியேஷன் உனக்கு தெரியும். ஸ்டாக்லயும் எல்லாம் பண்ண முடியுது, கியூலையும் எல்லாம் பண்ண முடியுது, லிங்க் லிஸ்ட்ல பண்றது எல்லாமே ஸ்டாக்ல பண்ண முடியுது அப்படின்னா உனக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்டாக் அப்படிங்கறத லேர்ன் பண்றது கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் ஆயிருவேன். ஓகேவா? அப்ப ஸ்டாக் அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்.
நான் ஆட் பண்ணதுல லாஸ்டா என்ன இருக்கோ அதை தான் நான் வெளியே எடுக்கும்போது என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்டா வெளியே எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் ஸ்டாக்ல இருந்து ஒன்னு ரிமூவ் பண்றேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எதை தான் ரிமூவ் பண்ண முடியும், எதை தான் ரிமூவ் பண்ண முடியும்? ரிமூவ் அப்படின்னா எதை தான் என்னால ரிமூவ் பண்ண முடியும்? இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இதுதான் வந்து உனக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு ரிங் போட்டிருக்க, செகண்ட் ஒரு ரிங் போட்டிருக்க, தேர்ட் ஒரு ரிங் போட்டிருக்க. நான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொன்னா தானே எடுக்க முடியும். டவர் ஆஃப் அணை படிச்சிருக்கியா? டவர் ஆஃப் அணை எக்ஸாம்பிள் படிச்சிருக்கீல? அப்ப என்ன பண்ணுவோம், அந்த டவர்ல வந்து ஒரு 3 ரிங் போட்டிருக்காங்க அப்படின்னா டாப்ல இருந்து தானே எடுக்க முடியும். டைரக்டா 3வது ரிங்கை வந்து நம்ம தொட முடியாது, மேல இருக்கிற 2 ரிங்கை தொடாம. அதே மாதிரிதான் உன்னால இங்க டைரக்டா இந்த 10ங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியாது அன்டில் இந்த 40 30 20ங்கிறது உனக்கு அதோட மேல இருக்கிற வரைக்கும். ஓகேவா? இப்ப இந்த பீக்கிங் அப்படிங்கிறது எதை ரிமூவ் பண்ணுது, ரிட்டர்ன் லாஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? ரிட்டர்ன் லாஸ்ட் எலிமெண்ட். சரி, இப்போ நான் ரிமூவ் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்னால எதை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், இந்த ஸ்டாக்ல எதை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் 40. நான் பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்தும் என்னால ரிமூவ் பண்ண முடியும், பட் ஆனா ஸ்டாக்கை அப்படி ஞாபகம் வச்சுக்காத. ஓகேவா? அப்ப இந்த 40 ரிமூவ் பண்ணாதான் நெக்ஸ்ட் என்னால என்ன பண்ண முடியும், 30 ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ நான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா that method is called as pop. ஓகேவா? அந்த மெத்தடுக்கு என்ன நேம் அப்படின்னா பாப் அப்படிங்கிறது மெத்தட். இப்ப பாருங்க, பாப் பண்ண அப்படின்னா எது பாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது காட்டும். எது பாப் ஆயிருக்கு லாஸ்டா, 40 அப்படிங்கிறது பாப் பண்ணியாச்சு. பீக் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு, ரிட்டர்ன் தான் பண்ணுச்சு. இங்க பாருங்க, பீக்கும் 40 தான் கொடுக்குது, பாப்பும் 40 தான் கொடுக்குது அப்படின்னா பீக் வந்து என்ன பண்ணுச்சு, ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஓகேவா? ரிமூவ் பண்ணல. இப்ப நான் ஸ்டாக் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா still I have 40, still I have 40. பட் இங்க நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா I don't have 40. ஓகேவா? 40 வந்து எனக்கு ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் 40ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுச்சு, அப்ப ஸ்டாக்ல 40ங்கிறது இருந்தது. பட் இந்த இடத்துல என்னது, 40ங்கிறது ரிமூவ் பண்ணிருச்சு, ஸோ ஸ்டாக்ல இருந்து 40ங்கிறது இல்ல. ஓகேவா? என்னென்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்? புஷ், பாப், புஷ், பீக்கு, பாப்பு, சைஸ். ஓகேவா? இது தெரிஞ்சாலே எல்லாத்தையும் உன்னால கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டாக் எம்டியா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த ஸ்டாக் எம்டியா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு ஸ்டாக் எம்டியா இல்லையாங்கிறது? சைஸ் கண்டுபிடிக்கலாம் சார். சைஸ் யூஸ் பண்ணா ஏதாவது இருந்தா தானே காட்டும். சைஸ் கொடுத்து சைஸ் 0வா இருந்தா எம்டி இல்ல. கரெக்டா? சைஸ் 0வா இருக்குன்னா எம்டி. கரெக்டா? சைஸை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். வேற வேற எல்லாம் அவ்வளவுதான். சர்ச் அப்படிங்கிற மெத்தட்லாம் இருக்கு, பட் ஆனா அவங்க மேனிபுலேஷன், ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் இதுதான். ஓகேவா? ப்ரீடிஃபைன் கோட்ஸ் வேணா நம்ம நிறைய இருக்கு. இப்ப ஸ்டாக்ல ப்ரீடிஃபைன் என்னால இன்சர்ட்டே பண்ண முடியாது ஸ்டாக்ல. ஆக்சுவலா என்னால வந்து 30 20 10 இருக்குல்ல, இது நம்ம அரே லிஸ்ட் மாதிரிலாம் வந்து இங்க 20க்கு அப்புறம் எனக்கு 20க்கு 30க்கும் நடுவுல 25 வேணும் அப்படின்னா நம்ம ஆட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் என்னால வந்து ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் அது கிடையாது, டிஃபால்ட் பிஹேவியர் அது கிடையாது. இப்போ இங்க பாருங்க, இப்போ நமக்கு லாஸ்டா இருக்கிறது கூட ஸ்டாக் டாட் ஆட் ஆஃப் எத்தனாவது இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும், 0 1 செகண்ட் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணுமா, செகண்ட் இண்டெக்ஸ்ல 25 அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு திரும்ப இந்த ஸ்டாக்கை நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 25 ஆட் ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்காதுன்னு நான் சொல்லல. பட் திஸ் இஸ் நாட் மை டிஃபால்ட் பிஹேவியர். ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் இது கிடையாது. இப்போ இந்த ஆட்ல நம்ம ஒரு இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணோம்ல, ஆட் ஆஃப் தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல 25 மென்ஷன் பண்ணோம்ல, இது ஆக்சுவலா எப்படி பண்ணும் அப்படின்னா இது பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா முதல்ல ஓகே எத்தனாவது பொசிஷனு, செகண்ட் பொசிஷனு, செகண்ட் பொசிஷன்ல என்ன பண்ணணும், 25 பண்ணணும். அப்ப செகண்ட் பொசிஷனுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரேவோ அரே லிஸ்ட்லயோ ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்ப அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா என்னது 10 20 30 அப்படின்னு வேல்யூ இருக்குமா, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆட் பண்ணா வேல்யூ இருக்குமா 10 20 30ன்னு. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு ஓகேவா, ஒரு அரே லிஸ்ட் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த அரே லிஸ்ட்ல இப்ப எத்தனாவது 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ்,
செகண்ட் இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும் போல. அப்ப என்ன பண்ணுவோம்னா 10 20 25 30 அப்படின்னு ஆட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப என்னுடைய ஸ்டாக்குள்ள ஒரு நியூ அதே ஸ்டாக்குள்ள என்ன போடும் அப்படின்னா 10 20 25 30 இப்படின்னு எனக்கு ஒர்க் பேக் எண்ட்ல நடக்கும். இந்த ஆட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பேக் எண்ட்ல நடக்கும். ஓகேவா? ஆட் ஃபர்ஸ்ட் எண்ட்ல கொடுக்குறோம்ல மெத்தட். ஆட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 50 அப்படின்னு கொடுத்தா இந்த ஸ்டாக்ல இப்போ வந்து ஆல்ரெடி என்னுடைய ஸ்டாக்ல இப்படி வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க. 10 20 30 40 50 அப்படின்னா இப்போ ஆட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது என்னன்னா நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கணும். கரெக்டா? 50 இங்க ஆட் ஆயிருந்திருக்க கூடாது, இந்த இடத்துல ஆட் ஆயிருந்திருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆட் ஆயிருந்திருக்கணும். அதுதானே ஆட் ஃபர்ஸ்ட். ஸ்டாக்ல இங்க தானே ஆட் ஆயிருந்திருக்கணும் 50 அப்படிங்கிறது. கரெக்டா இல்லையா? பட் ஆனா இது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ஆட் ஃபர்ஸ்ட்ங்கிறது டிஃபால்ட் பிஹேவியரே இல்லை. இது பேக் எண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டாக் எடுத்துக்கும். ஓகேவா? ஒவ்வொன்னா எடுத்து தூக்கி இதுல போடும். எம்டி ஆகுற வரைக்கும் போடும். 40 தூக்கி இதுல போட்டுரும், 30 தூக்கி திரும்ப இந்த ஸ்டாக்ல போட்டுரும், 20 தூக்கி இந்த ஸ்டாக்ல போட்டுரும், 10 தூக்கி இந்த ஸ்டாக்ல போட்டுரும். இப்போ இது எம்டி ஆனதுக்கு அப்புறம் இது எதை ஆட் பண்ணும் அப்படின்னா 50 ஆட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணும்னா இங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுரும். 10 20 நெக்ஸ்ட் 30 நெக்ஸ்ட் 40. ஓகேவா? நெக்ஸ்ட் 40. இப்படிதான் வந்து எனக்கு ஆட் ஆகுமே தவிர ஆட் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுமே தவிர ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் ஆட் ஃபர்ஸ்ட் கிடையாது. புரிஞ்சதா? நான் இப்ப இங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அது மட்டும்தான் டிஃபால்ட் பிஹேவியர். இதை தவிர வேற யார் என்ன சொன்னாலும் இன்டர்வியூவரே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஓகே உங்ககிட்ட ஸ்டாக்ல 10 20 30 40 இருக்கு, இப்ப நான் கொடுக்குற 50 எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணணும், ஸ்டாக்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோட நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே எனக்கு ஆட் ஃபர்ஸ்ட்னு ஒரு ரெடிமேட் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த மெத்தட் யூஸ் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆயிரும் அப்படிங்கறத நீங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நீங்க லிங்க் லிஸ்டா இருக்கும்போது ஆட் ஃபர்ஸ்ட்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். புரிஞ்சுதா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டாக்ல? எனி டவுட்? அப்போ இங்க ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான். புஷ், பாப்பு, பீக்கு, சைஸ். ஓகேவா? மேபி இஸ் எம்டி அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. பட் அதை வந்து நம்ம சைஸை வச்சு செக் பண்ணிக்கலாம் எம்டியா இல்லையாங்கிறது. எனி டவுட் ஃபார் ஸ்டாக்? ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்படின்னா என்னது? லாஸ்டா எதை ஆட் பண்றோமோ அதை தான் என்னால ஃபர்ஸ்டா எடுக்க முடியும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கான ஃபர்ஸ்ட் எலிமெண்டே கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டவர் ஆஃப் அணை, ஒரு டவர் மேல நிறைய அந்த ரிங்ஸை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்பேஸ்ல நம்ம ஒவ்வொரு பாக்ஸா இல்ல ஒவ்வொரு புக்கா வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட் புக் எடுக்கணும் அப்படின்னா மேல இருந்து தான் ஒவ்வொரு புக்கா எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. கிளியரா? ஸ்டாக் புரிஞ்சுதா இல்ல ஸ்டில் டவுட் இருக்கா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கு அப்படின்னா கேளு, இல்ல அப்படின்னா இவ்வளவுதான் ஸ்டாக். ஸ்டாக் அப்படிங்கிறது இவ்வளவுதான். நான் கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இது எதுக்கு? ரிமூவ் ஃப்ரம் டாப், டாப்ல இருந்து ரிமூவ் பண்ணும். ரிட்டர்ன் டாப் எலிமெண்ட், டாப்ல என்ன இருக்கோ அந்த டாப் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இதெல்லாம் உனக்கே தெரியும், இதெல்லாம் உனக்கே தெரியும், இதெல்லாம் உனக்கே தெரியும். இந்த சைஸும் உனக்கே தெரியும். புஷ் அப்படிங்கிறது ரிமூவ் டு டாப், டாப்ல தான் புஷ் பண்ணும். புஷ் அப்படின்னாலே டாப்ல தான் புஷ் பண்ணும். கிளியரா இந்த எக்ஸாம்பிள்? சரி, ஓகே. இது வந்து ஸ்டாக்குக்கான எக்ஸாம்பிள். இது வந்து ஸ்டாக்குக்கான எக்ஸாம்பிள். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கியூ. ஓகேவா? ஸ்டாக்குக்கு அப்புறம் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கியூ. இந்த கியூ என்னதுதான்? சேம். ஸ்டாக்குக்கான டெஃபினேஷன் என்ன? என்னெல்லாம் எழுதியிருக்கோம் மேல? ஸ்டாக்ல என்ன எழுதியிருக்கோம்? ரீட் பண்ணுங்க. ஸ்டாக்ல என்ன எழுதியிருக்கோம்? Store group of values with அப்ப last இதுவும் in first அதுதான். out. Used to store group of values with behavior of LIFO. with behavior of LIFO அப்படின்னு எழுதணுமா? Last in first. சரி, அது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இருக்கு அப்படின்னா இது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஒன்னு இருக்கு.
அப்ப அது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா இருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கலாம், என்னவா இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் ஃபிலோ. ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டா, ஃபர்ஸ்டா ஆட் பண்ணது லாஸ்டா வரணுங்கிறது இங்க ஸ்டாக்லயே அதான்டா நடக்குது. நான் ஃபர்ஸ்டா 10 ஆட் பண்ணனா, நான் இப்போ ஒரு ஸ்டாக்ல தூக்கி இருங்க, ஸ்டாக்ல தூக்கி 10 20 30 40 அப்படின்னு ஆட் பண்றேனா, அப்படின்னு ஆட் ஆமா பண்ணேன். சார். 50 அப்படின்னு ஆட் பண்ணேனா, நான் ஃபர்ஸ்டா எதை ஆட் பண்ணேன், 10. கரெக்டா? ஆனா இது எனக்கு எப்ப கிடைக்குது, இங்க கடைசியில இருந்து கிடைக்கும். வந்து லாஸ்ட்ல கிடைக்குது. அதனாலதான் அப்போ நீ சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு சொன்ன, ஃபர்ஸ்டா வந்தது லாஸ்டா போகும் அப்படின்னு. இந்த லிஃபோவும் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டும் ஒண்ணுதான், ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். லிஃபோவும் ஃபிலோவும் ஒண்ணுதான். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்டா வந்தது ஃபர்ஸ்டா வெளியே கிடைக்குங்கிறதும் ஒண்ணுதான், ஃபர்ஸ்டா வந்தது லாஸ்டா வெளியே போகுங்கிறதும் ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஓகே ரெண்டுமே சார். ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ அது இப்ப எனக்கு எப்படி வேணும், எனக்கு ஃபர்ஸ்டா வந்தது லாஸ்டா தான் கிடைக்குது. எனக்கு இப்ப இந்த டைம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஃபர்ஸ்டா வந்தது ஃபர்ஸ்டாவே கிடைக்கணும். கரெக்டா? கியூ, கியூல நிப்போம்ல நம்ம, கியூக்கு மீனிங்கே அதுதான். கியூல ஃபர்ஸ்டா போய் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நீ டிக்கெட் கவுண்டர்ல எல்லாம் வந்தோம்னா நம்ம கியூல நிப்போம்ல, அப்ப ஆமா ஃபர்ஸ்டா சார். வந்தவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் அடுத்தது செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்ப கியூ அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்டா வந்தவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், used to store group of values with behavior of first in first in first out. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபிஃபோ. இப்போ கியூ அப்படிங்கும்போது சேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் டேக் த கியூ, இதுதான் கியூ. இப்போ கியூக்கு நம்ம ஸ்டாக்குக்கு வெர்டிகலா பார்த்தோமா, இது கியூ, இது எனக்கான கியூ. டைனமிக் சைஸ் சேம் அதே டைனமிக் சைஸ் தான், எதுவுமே ஃபிக்ஸ்டு சைஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்கதான் என்னுடைய 10 இருக்கும், ஃபர்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா 20 இங்க இருக்கும், 30 அப்படின்னு கொடுக்குறேன்னா 30 இங்க இருக்கும், 40 அப்படின்னு கொடுக்குறேன்னா 40 இங்க இருக்கும், 50 அப்படின்னு கொடுக்குறேன்னா 50 இங்க இருக்கும். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்டா நான் இங்க இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் எடுக்க முடியும் வெளியே, 10 எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால என்ன பண்ண முடியும், 20 எடுக்க முடியும். 20 எடுத்ததுக்கு அப்புறம் தான் 30 ஆக்சஸ் பண்ண முடியும், 30 ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 40 ஆக்சஸ் பண்ண முடியும், 40 ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 50 ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கியூவை டிக்ளேர் பண்றதுக்கு சேம் இங்க ஸ்டாக்குக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், கியூ. ஓகேவா? கியூ. நான் பாரு கியூ எல்லாம் கேபிட்டல்ல போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஸ்டாக் யூஸ் பண்ணும்போது ஸ்டாக்ல எஸ் கேபிட்டல் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் நீ பாத்துக்கோ. கியூ இன்டீஜர் கியூ ஈக்குவல் டு நியூ, இங்க என்ன போடலாம், இங்க என்ன போடலாம், இங்க என்ன போடணும், என்ன போடணும், கியூன்னு போடணுமா? சரி, நீ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துக்குமே ஓகே, அரே லிஸ்ட்டுக்கு அரே லிஸ்ட் போட்ட, லிங்க் லிஸ்ட்டுக்கு லிங்க் லிஸ்ட் போட்ட. பட் கியூக்கு மட்டும் உனக்கு ஆப்ஷன் இருக்கு. உன்னால கியூங்கிறது டைரக்டா போக முடியாது, ஏன்னா கியூன்னு டைரக்டா எனக்கு இன்டர்ஃபேஸ் கிடையாது. கியூக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கியூக்கு எய்தர் நான் ஸ்டாக்குங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் லிங்க்டு லிஸ்ட்ங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்டு லிஸ்டையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டாக் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த புஷ், பாப்பு, பீக்கு, சைஸ் இது எல்லாமே சேம் தான். லிங்க்டு லிஸ்ட்னு போயிட்டோம்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணா, ஆடு, ரிமூவ், ஓகேவா, ஆடு, ரிமூவ், சைஸ் இப்படி போய்க்கலாம். ஆட் பண்றதுக்கு ஆடு, ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ், நெக்ஸ்ட் பீக் பார்க்கணும்னா பீக் அப்படின்னே கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இங்க பாரு, நான் ஜஸ்ட் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஸ்டாக் தான் யூஸ் பண்ணிருக்கேனா, ஸ்டாக் தான் யூஸ் பண்ணிருக்கேனா. அப்ப இங்க வந்து கியூ, இங்க வந்து கியூ, இங்க வந்து கியூ, இங்க கியூ, இங்க கியூ, கியூவை பிரிண்ட் பண்றேன். இங்க கியூவோட சைஸை பார்க்கறேன், இங்க கியூவோட பீக், இங்க கியூவை பிரிண்ட் பண்றேன், இங்க கியூவோட பாப் பண்றேன், இங்க கியூவை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கியூல புஷ் பண்ணா எது ஃபர்ஸ்டா புஷ் ஆயிருக்கும்,
என்ன இருக்கும்? கியூல புஷ் பண்ணா 10 இருக்கும். அடுத்தது 20, அடுத்தது 30, அடுத்தது 40 இந்த மாதிரி இருக்கா? இப்ப 50 விட்டுரு 10, 20, 30, 40 வரைக்கும் இருக்கு. இப்ப அதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா கியூவை பிரிண்ட் பண்றேன். இப்ப இங்க கியூவை பிரிண்ட் பண்ணா என்ன எனக்கு கிடைக்கணும்? Till இந்த இந்த பாயிண்ட் வரைக்கும். இப்ப நான் கியூவை பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? இங்க பாரு நான் ரன் பண்ணி காட்டுறேன். 30, 40 q integer என்னாச்சு? இன்கம்ப்ளீட்டபிள் டைப்ஸ் நியூ நியூ ஸ்டாக்னு இருக்கு பாருங்க. ஓகே 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 அதான் இங்க வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க சொன்னேன்ல ஸ்டாக்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஆக்சுவலா கியூக்கு ஸ்டாக் யூஸ் பண்ண கூடாது. அப்போ இங்க கியூக்கு ஸ்டாக் வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. நான் நார்மலா கியூன்னு யூஸ் பண்ணா கியூக்கு லிங்க்டு லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் சில பேர் கியூக்கு என்கியூ டிகியூ அந்த மாதிரி மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க கியூக்கு. ஓகேவா? பட் நான் என்ன யூஸ் பண்றேனோ அதுவே உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ கியூக்கு நான் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா இங்க என்ன போட்டுக்குவேன் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு போட்டுக்குவேன். ஓகேவா? கியூக்கு டைரக்டா கியூங்கிறது போட முடியாது. நான் கியூன்னு போட்டேன்னா என்ன ஆகும்னு பாருங்க. கியூன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அது எரர் தான் காட்டும். கியூ அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஓகேவா? இதுவே லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த எரர்ஸ் வராது. ஓகேவா? ஓகே. கியூ லிங்க்டு லிஸ்ட் கியூ ஈக்குவல் டு லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கும்போது ஆட் மெத்தட், புஷ் கிடையாது. ஆட் 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 தென் ஆட். ஓகேவா? லிங்க் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்க லிங்க் லிஸ்ட் போட்டுக்கோங்க. கியூவை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கியூ இன்டீஜர் இது வந்து சேம் இப்படிதான் இருக்கணும். கியூ இன்டீஜர் தென் கியூவோட நேம் ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? இப்ப லிங்க்டு லிஸ்ட்ல என்ன மெத்தட்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம கியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்ப இந்த ஆட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டோமா? 10, 20, 30, 40 யூஸ் பண்ணிருக்கோமா? அப்ப இங்க எனக்கு 10, 20, 30, 40 இருக்கா? ஃபர்ஸ்ட் இது. இப்ப நெக்ஸ்ட் இங்க கியூ டாட் சைஸ் பார்த்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? கியூ டாட் சைஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ சொல்லு, கியூ டாட் சைஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும்? கியூ டாட் சைஸ் அப்படின்னா இப்ப கியூவோட சைஸ் எனக்கு 4 கிடைக்கும். இப்ப ரன் பண்றேன் பாருங்க, எனக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸ்டாக்ல பீக் எதுக்கு யூஸ் பண்ணோம்? பீக் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸ்டாக்ல டாப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப் எலிமெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்க யூஸ் பண்ணமா ஸ்டாக்ல? சார் இதுவே ஸ்டாக்கா இருந்தா இங்க என்ன கிடைச்சிருக்கும்? 10, 20, 30, 40 புஷ் பண்ணதுக்கு அப்புறம் பீக் எலிமெண்ட் பாக்குறேன் அப்படின்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும்? ஸ்டாக்ல 40 கிடைச்சிருக்கும். பட் 10 கிடைச்சிருக்குமா ஸ்டாக்ல? ஸ்டாக் வந்து கியூல வந்து இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்போ ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்ப பாருங்க, நான் அப்போ பீக் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு என்ன கிடைச்சிருக்கு? 10 கிடைச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணுச்சு? ரிமூவ் பண்ணிருச்சா இல்ல ரிட்டர்ன் பண்ணுதா? பீக் ஜஸ்ட் ரிட்டர்ன் தான் பண்ணுது, ரிமூவ் பண்ணல. ஸ்டில் என்னுடைய கியூல 10, 20, 30, 40ங்கிறது இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன பண்றோம்? கியூ டாட் பாப் அப்படின்னு யூஸ் பண்றோமா? ஓகேவா? பாப் அப்படின்னு யூஸ் பண்றோமா? நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அரே லிங்க் லிஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்? என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? மெயினா அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட் எல்லாம் ரிமூவ் யூஸ் பண்ணுவோமா? அதே தான் நானும் யூஸ் பண்ணுவேன் சார். கியூ டாட் ரிமூவ். ரிமூவ் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கியூல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? என்ன ரிமூவ் ஆகும்? என்ன ரிமூவ் ஆகும் சொல்லு. கியூல இருந்து ரிமூவ் ஆகுதுன்னா எது ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும்? ரிமூவ் எது ரிமூவ் ஆகும்? கியூல இருந்து நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை ரிமூவ் பண்ண முடியும்? எனக்கு வேற ஆப்ஷனலே இல்லை. எதை ரிமூவ் பண்ண முடியும்? இது மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட். இது மட்டும்தான் என்ட்ரி பாயிண்ட். அப்ப 10 தான் ரிமூவ் பண்ண முடியும். 10 ரிமூவ் பண்ணாதான் நெக்ஸ்ட் 20 ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப எனக்கு ரிமூவ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதுதான் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் கியூல என்ன இருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப ரன் பண்றோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிட்டு பேலன்ஸ் வந்து 20, 30, 40 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா?
இவ்வளவுதான் கியூ. கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும். அதுல இன்டெப்தா வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல போய் பண்றது அது எதுவுமே வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்ல. அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓனா இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ராப்ளம் பேஸ்ட்ல நீ ப்ராப்ளம் படிக்கிற அப்படின்னா ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியரும் கியூவோட டிஃபால்ட் பிஹேவியரும் தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் உனக்கு புரிஞ்சுதா? சார் ஓகே. கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் இவ்வளவுதான். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இதுல? கியூ அப்படிங்கும்போது என்ன பண்றோம்? எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு ஆட் மெத்தட், ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் மெத்தட். ஓகேவா? பீக் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு பீக், பீக் அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ், சைஸ் பாக்குறதுக்கு சைஸ். கிளியரா? புரிஞ்சுதா? எனி டவுட் சோ ஃபார்? சரி, ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையும் வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். நீ இதையும் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கியூ. இது போக நிறைய இருக்கு. ஸ்டாக்கு, கியூ. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலா உனக்கு கிளாஸ் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுக்கலாம். போன வீக்லயே கிளாஸ் முடிச்சுருக்கலாம். பேசிக்ஸ் ஜாவா தான் நம்ம கவர் பண்ணியிருந்திருப்போம். கோர் ஜாவா ஊப்ஸோட இன்ட்ரடக்ஷன் மட்டும், ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னங்கிறத சொல்லிட்டு முடிச்சுருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நான் உனக்கு வந்து இன்னரிட்டன்ஸ்னா என்னங்கிறத சொல்லித்தரேன். அதெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். இன்னரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கியூனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் அதை சொல்லித்தரேன். ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் தியரி கான்செப்ட் இருந்தது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த வீக்ல இல்ல ஒரு 2 to 3 டேஸ்ல நம்ம வந்து ஓவராலா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். போதும், ரொம்ப படிச்சுட்டே இருக்க வேணாம். ஓரளவுக்கு இதுவே அதிகம் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 2 to 3 டேஸ்ல முடிஞ்ச அளவுக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் செஷன் வந்து நான் கைட் பண்றேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ இல்ல நம்ம இது அப்பவும் வந்து இதே மாதிரி ஒரு கிளாஸா படிக்கலாம். ஒரு நிமிஷம்.